திஸ் இஸ் அவர் இது நம்ம டிஜிட்டல் இகாமோட ஃப்ரண்ட் பேஜ். இதில் வந்து நம்ம பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் அந்த பெஸ்ட்டு பிராண்ட்ஸ் வந்து மேலே ஷோ பண்ணுவோம். இது வந்து பெஸ்ட்டு செல்லர்ஸ், மோஸ்ட் வியூடு ப்ராடக்ட்ஸ், டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே கீழே ஷோ ஆயிரும். ப்ரைஸ் வந்து நம்ம லாகின் பண்ணால் தான் ஷோ ஆகும் ப்ரைஸ் ஹெட்ஸ். அப்புறம் பர்ச்சேஸில் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாமே ஷோ ஆகும். இதில் நம்ம வந்து லேட்டஸ்ட்டு ப்ராடக்ட் போய் ஷார்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஓல்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ ஐட்டம்ஸ் வேணுமோ அதுவும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 50 ஐட்டம்ஸ் 100 ஐட்டம்ஸ் வந்து இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இப்போ கேட்டகரி வைஸாக ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கேட்டகரியில் எது வரனால வரல, கேட்டகரி வைஸாக இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு பிராண்ட் வைஸாக வேணும்னாலும் பிராண்ட் வைஸாகவும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் லாகின் பண்ணால் தான் ப்ரைஸ் வரும். உங்களுக்கு லாகின் பண்ணி ஷோ பண்ணுறோம். லாகின்ல இருக்கா நமக்கு ப்ரைஸ் வந்து ஷோ ஆகுது. இன்கேஸ் நம்ம லாக் அவுட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இதில் ப்ரைஸ் ஷோ ஆகாது. வெறும் இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனும் இல்லை பிராண்டட் மட்டும் ஷோ ஆகும். லாகின் பண்ணால் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக ஆர்டர் போட்டோன்னா கார்ட்டில் ஆட் ஆகிடும் இந்த ஆர்டர்ஸ். இதில் நமக்கு வந்து பே பண்ணுறதுக்கு மொத்தமாக 3 விதமாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொட்டேஷன் மட்டும் வாங்குறது, கிரெடிட், பேமெண்ட் கேட்வே. பேமெண்ட் கேட்வே வந்து இன்னும் ஒர்க் பண்ணிருக்கோம். இப்போ வந்து கிரெடிட் ஒர்க் ஆகும். கிரெடிட்டில் உங்களுக்கு ஆர்டர் போட்டு எப்படி வருதுன்னு சொல்லி காட்டுறேன். எனக்கு வந்து ஆர்டர் வந்துடுச்சு. ஒரு குவான்டிட்டி 620 ருபீஸ். இது வந்து அட்மின் பண்ணல். இங்கே நம்மளுக்கு அந்த ஆர்டர்ஸ் வந்து ஷோ ஆகும். இங்கேருந்து நம்ம அட்மின் வந்து அந்த ஆர்டர் ஹோல்டாக இருக்கா, டிஸ்பேச், ஆர்டர் அண்ட் போஸ்ட். இப்போ இன்கேஸ் நம்ம டெலிவரின்னு சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே டெலிவரின்னு சொல்லி முன்னாடி சேஞ்ச் ஆகிரும். பே ஆன மாதிரி தான் காட்டும். நெக்ஸ்ட் அபோட்டஸில் நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஃபவுண்டர் நேம் அண்ட் மென்ஷன் பண்ணால் ஃபோட்டோஸ்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்க பிராண்ட்ஸ், கீழே கம்பெனி டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு கான்டாக்டர்ஸில் வந்து அவங்க எதுக்காக காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ், அவங்க மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ்லாம் போட்டு டிஸ்பேச் பண்ணுற மாதிரி, சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொஃபைல் வந்து அவங்க லாகின் பண்ணுறவங்க ப்ரொஃபைல் நீங்கள் ஷோ வேணால் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. சப்போர்ட்டர்ஸில் வந்து அவங்க ஆர்டர்ஸ்லையோ இல்லை பேமெண்ட்லேயோ ஏதாச்சும் இஷ்யூனா இங்கே வந்து நம்மளுக்கு அவங்க இங்கேருந்து டிக்கெட் ரைஸ் பண்ணால் நம்ம அட்மினுக்கு வந்து இந்த டிக்கெட்டோட என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆர்டர்ஸ் இருக்க அந்த பேஜில் வந்து ஃபுல்லாக ஷோ ஆகும். முன்னாடி வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ ஆர்டர் வாங்கியிருக்கோம், கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, மொத்தம் இன்வாய்ஸ் அமௌண்ட், அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஆர்டர்ஸ் பேஜ் வந்துடும். அட்மிட் பண்ணலாம் கண்டிப்பாக. ம். ம்.